அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்வது தவறு என்று இருந்தும் கூட அந்த தவறை தவறென்று தெரிந்தும் கூட அல்லாஹ்வின் மீது பொய்யை சொல்கிறார்கள். அல்லாஹ் யாருக்கும் பாகுபாடு காட்டுவதில்லை. அரபு மக்களை ஏமாற்றலாம், அஜமி மக்களை ஏமாற்றலாம் என்ற பாகுபாடெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கிடையாது. யாரும் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்பதுதான் பொதுவான அல்லாஹுடைய நியதியாகும். அதன் பிறகு அல்லாஹ் சொல்கிறான், பலா மாறாக மன் அவுஃபா பி அஹ்திஹி வத்தகா, யார் தன்னுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வை அஞ்சி தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இத்தகைய தக்குவா உடையவர்களை பயபக்தியாளர்களை அல்லாஹ் நிச்சயமாக விரும்புகின்றான். மேலும் நிச்சயமாக தங்களுடைய அந்த ஒப்பந்தங்களுக்கு பகரமாக, இன்னும் சத்தியங்களுக்கு பகரமாக அதை முறிப்பதற்காக வேண்டி சொற்ப ஒரு கிரயத்தை வாங்குகிறார்களே அவர்கள் உலாயிகலா ஹலாக்கலஹும் ஃபில் ஆஹிரா, நாளை மறுமையிலே அவர்களுக்கு எந்த பங்கும் இருக்காது, எந்த கூலியும் கிடைக்காது. ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அதை யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காக வேண்டி இல்லை உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது என்று வாக்கை நிறைவேற்றுவதை விட்டு மறுக்கிறார். அதற்காக வேண்டி லஞ்சமாக சில பொருட்களை வாங்குகிறார் என்றால் இவர்களுக்கு நாளை மறுமையிலே எந்த ஒரு பங்கும் கிடையாது. வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களிடத்திலே பேச மாட்டான் நாளை மறுமையிலே. வலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அவர்களை அல்லாஹ் இரக்க கண் கொண்டு ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சங்கையானவர்களே, கடந்த வாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட சில கேள்விகளை பற்றி நாம் சொல்லி காட்டினோம். காரணம் என்னவென்றால் அல்லாஹ் இந்த வசனத்திலே 74வது வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் யக்தஸு பி ரஹ்மத்திஹி மையஷா, அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு குறிப்பாக்குகிறான். ரஹ்மத் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன, அதை பின்னால் நாம் சொல்லுவோம். ரஹ்மத் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன, பல விளக்கங்கள் இருக்கின்றன. இங்கே சொல்லப்படக்கூடிய விளக்கம் என்னவென்றால் அல்லாஹுடைய ரஹ்மத் என்பதற்கு நுபுவத் என்பது அர்த்தமாகும். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் நுபுவத்தை கொடுப்பான். நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதற்காக, உங்கள் பரம்பரையிலே ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்துவிட்டார்கள் என்பதற்காக, உங்களை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக, உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய பொது நியதியை, நாட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற அவசியம் அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுப்பான். உதாரணமாக பொதுவாகவே அரசாங்கமும் அப்படித்தான், அரச பதவிகளும் அப்படித்தான். ஒருவருக்கு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அவர் அந்த அரசாட்சியின் மூலமாக மக்களுக்கு நன்மை செய்வதற்கு பகரமாக பலவிதமான அநியாயங்களை உலகத்திலே செய்கிறார். அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார், மக்களிடத்திலே அநியாயமாக நடந்து கொள்கிறார் என்றால் அல்லாஹ் காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பான், அவர்களை தூக்கி வீசி விடுவான். எந்த அளவிற்கென்றால் அவர்கள் இருக்கின்ற இடம் கூட தெரியாத அளவுக்கு அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவான். பார்க்கிறோம், உலகத்திலே சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். மனிதர்கள் அப்படி ஒரு விஷயத்தை சிந்தித்தே பார்த்திருக்க மாட்டார்கள். சில மனிதர்கள் மன்னர்களாக தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டு உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையை பார்க்கின்ற மனிதர்கள், இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு பெரிய அதிகாரத்தை தன் கையிலே வைத்திருக்கிறான், இவனை யாரும் அசைக்க முடியாது என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நடு ரோட்டிலே வைத்து கொலை செய்யப்பட்டு எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக ஆக முடியுமோ அந்த அளவிற்கு மாறுகின்ற நிலைமைகளை எல்லாம் நாம் பார்த்தோம். எவ்வளவு சாதாரணமாக நடைபெற்றன அந்த நிகழ்ச்சிகள். இது சரியா தவறா அது வேறு விஷயம். ஆனால் அதே சமயத்தில் இது கொடுமை, இது அநியாயம். ஆனால் அதை நாம் ஆதரிக்கவில்லை. ஆனால் மாறாக ஒரு மனிதனுடைய அரசாட்சி 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்காக வேண்டி அவர் ரொம்ப காலூன்றி விட்டார், அதுக்கு பின்னால் அவரை அசைக்க முடியாது, அவருக்குத்தான் இனிமேல் அந்த பரம்பரையில் தான் அரசாட்சி வர வேண்டும் என்ற நியதி யாருமே உருவாக்க முடியாது. அவர்கள் விரும்பினாலும் அல்லாஹ் என்ன செய்து விடுவான், தூக்கி எறிந்து விடுவான். இதே போலதான் நுபுவத்தும். நுபுவத்தை அல்லாஹு தஆலா ஒரு குடும்பத்தாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த குடும்பத்தார் அதை கொண்டு சரியான முறையிலே நடந்து கொண்டால்
அவர்களை பொறுத்தவரை அல்லாஹ் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பான், மதிப்பை கொடுப்பான். ஆனால் அதே சிறப்புகளை தங்களுடைய உள்ளத்திலே வைத்துக்கொண்டு தான் தோண்டித்தனமாக நடந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படித்தான் பதில் சொல்லுவான். அந்த நுபுவத்தை வேறு பரம்பரைக்கு அல்லாஹ் மாற்றி கொடுத்து இவர்களை சோதிப்பான். அல்லாஹு தாலா நபித்துவத்தினுடைய சொந்தக்காரர்களாக இருந்த பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அடிக்கடி அல்லாஹ் சொல்லுகிறான், யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வஅஃபு பிஅஹதி ஊஃபி பிஅஹதிக்கும் வஇய்யாய ஃபர்ஹபூன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பனு இஸ்ரவேலர்களே, நபிமார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்த குடும்பம் அது. பனு இஸ்ராயேலுடைய குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்! ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்த குடும்பம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம் குடும்பத்தில் தான் நபிமார்கள் வருகிறார்கள், எனவே நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய பக்கத்து வீட்டார்கள், இனிமேல் நாம் என்ன செய்தாலும் நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ் கூட நம்மை நரகத்திலே போட மாட்டான். இப்படி ஒரு பெருமிதம் அவருடைய உள்ளத்தில். காரணம் என்ன சொன்னா, அவர்களுக்கு சிறப்புக்கு மேல் சிறப்புகள் கிடைத்து கொண்டே இருந்தது. அவருடைய உள்ளத்துல என்ன ஆயிடுச்சு? ஒரு நம்பிக்கையை உருவாக்கிருச்சு. பொதுவாக ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு சிரிப்பு காட்டக்கூடிய மனிதரை பத்தி கூட ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மனிதர் எப்பொழுதுமே விகடமே செய்து கொண்டிருப்பார். அந்த மனிதர் ஒரு தெருவிலே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை பார்த்து சொன்னார், சிறுவர்களே, அடுத்த தெருவுல ஒரு வீட்டுல முட்டாய் கொடுக்குறாங்க, எல்லாரும் ஓடுங்க அப்படின்றார். உடனே அந்த பிள்ளைங்க எல்லாருமே விளையாட்டை அப்படியே போட்டுட்டு மிட்டாய் கிடைக்கக்கூடிய இடத்திற்காக வேண்டி எல்லாரும் விரண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பின்னால யார் சொன்னதோ, இந்த மெசேஜை யார் சொன்னாரோ அந்த மனிதரும் சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறார். அவருக்கு தெரியும் அங்க மிட்டாய் கொடுக்கலன்னு நல்லா தெரியும், ஆனா அவரும் சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறார். ஒரு ஆள் தடுத்து நிறுத்தி, ஏங்க மிட்டாய் தான் அங்க கொடுக்கலையே, சிறுவர்களை பொய் சொல்லி தானே அனுப்புனீங்க, நீங்களும் சேர்ந்து ஓடுறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, எல்லாரும் ஓடுறத பார்த்தா அது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னார். எல்லாரும் ஓடுறத பார்த்தா உண்மையிலே மிட்டாய் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஒரு காரியம் அதிகமா நடக்க நடக்க அவருடைய உள்ளத்துல ஒரு விதமான நம்பிக்கை வந்துருது. பனு இஸ்ரவேலர்கள் செய்யாத அநியாயமே கிடையாது, அவ்வளவு பெரிய அநியாயங்கள். நபிமார்களை கொலையும் செய்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஆனால் இவ்வளவு காரியங்களை செய்திருந்தும் கூட அந்த பரம்பரையில தான் நபிமார்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. இப்ப இந்த சிறப்புகள் கிடைக்க 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 அந்த மக்களுடைய உள்ளத்துல என்ன ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா, நாம அல்லாஹ்வுடைய இடத்துல ஒரு பெரிய அந்தஸ்துக்குரியவர்களா இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம செய்யக்கூடிய அநியாயங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தும் கூட அல்லாஹ் தஆலா நமக்கு இன்னும் மென்மேலும் சிறப்புகளை கொடுக்கறத பார்த்தா, நம்ம இந்த உலகத்துல என்ன அநியாயம் பண்ணாலும் அல்லாஹ் கேட்க மாட்டான் போல தெரியுது. நம்மளுக்குன்னு அல்லாஹ்ட்ட ஒரு தனி இடம் இருக்குது, நம்மள அல்லாஹ் தஆலா தட்டி கேட்க மாட்டான், தண்டனை கொடுக்க மாட்டான், என்ன நரகம் கூட நமக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தான். அல்லாஹ் அதைத்தான் அல்லாஹ் சொல்லி கேட்டுக்கிறான், நஹ்னு அபுனாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், நாங்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று சொன்னார்கள். வ அஹிப்பாஹு, அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்னவென்றால், நடக்கக்கூடிய அந்த சிறப்புகளை அதிகமா பார்க்க பார்க்க தான் செய்த தவறுகள் எல்லாம் அவருடைய உள்ளத்துல மறந்து போயிருது. இந்த மனிதருடைய உள்ளத்துல பொய் சொன்னது மறந்து போன மாதிரி, சிறுவர்கள் எல்லாம் முட்டாயை தேடி ஓடுனதை பார்த்த உடனே தான் சொன்னது பொய்ங்கிறது மறந்து போய் இது உண்மையா இருக்குமோ நினைச்சு ஓடுறாரு பாருங்க. அந்த மாதிரி இந்த மனிதர்களுடைய உள்ளத்துல தான் செய்த தவறுகளையும் தாண்டி பல சிறப்புகள் நடப்பதை பார்த்து விட்டு அவர்கள் நினைக்கிறார்கள், அப்ப நம்ம செய்யறதெல்லாம் தப்பு இல்லை போல தெரியுது, அல்லாஹ் நம்மளை அங்கீகரிச்சுக்கிட்டான், இனிமே நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அல்லாஹ் கேட்க மாட்டான் போல தெரியுது, நமக்கு சொர்க்கம் தான் நிச்சயமா போச்சு, நரகம்ங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது போல தெரியுது. காரணம், நாமெல்லாம் இனத்தால் உயர்ந்த இனத்தை சார்ந்தவர்கள், பரம்பரையால் சிறப்பான பரம்பரைக்குரியவர்கள், எனவே நமக்கு கேள்வி கணக்குங்கிறதே கிடையாது. இந்த மனித சமுதாயத்தினுடைய மத்தியிலே நாம் ஒரு தன்னிகரற்றவர்கள் என்ற தனக்கு உரிய ஒரு, அதாவது தானே தனக்கு ஒரு தீர்ப்பை வழங்கிக் கொள்கிறார்கள். இதன் காரணத்தினால் அவர்களுடைய அநியாயங்களினுடைய பெருக்கம் அதிகமாகிறது, அவர்களுடைய அநியாயங்களுடைய பெருக்கம் அதிகமாகிறது. ஒரு கட்டத்திலே எந்த அளவிற்கு அவர்களுடைய அநியாயம் அதிகமாகிறது என்றால், வரம்பு மீறி போகிறது என்றால், ஒரு பரிசுத்தமான நபியை, அல்லாஹ்வுடைய பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அவர்களுடைய கலிமத்துல்லா, அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டு, ரூஹுல்லா, அல்லாஹ்வுடைய ரூஹை கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட விபச்சாரத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லி காட்டினார். நவுது பில்லாஹ். பரிசுத்தமான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சாரி என்று சொன்னார்கள். அல்லாஹ் காப்பாற்றணும், இதை நம்ம வார்த்தையால் சொல்லக்கூடாது.
அவ்வளவு கொடுமையான ஒரு கீழ்த்தரமான நிலைக்கும் அவர்கள் ஆளாகினார்கள் என்று சொன்னால் காரணம் தன் மீது கொண்டிருந்த தன்னம்பிக்கை. அவர் தன்னம்பிக்கை வேணும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை இல்லைன்னு சொன்னா மனுஷன் வாழ முடியாது. ஆனால் அந்த தன்னம்பிக்கை தடம் புரண்ட தன்னம்பிக்கையாக மாறக்கூடாது, தடம் புரண்ட தன்னம்பிக்கையாக ஆகக்கூடாது. மாறாக தகுதிக்கு ஏற்ற தன்னம்பிக்கை இருக்கணும், தகுதிக்கு ஏற்ற தன்னம்பிக்கை இருக்கணும். நாம் முயற்சி செய்தால் முன்னுக்கு வரலாம். இந்த சிங்கப்பூர்ல நானும் ஒரு பெரிய பங்களா வாங்கலாம், நானும் பெரிய ஒரு அளவுல நான் வாழலாம், அரசாட்சியில் கூட நமக்கு இடம் கிடைக்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறது மனித இயல்பு கூடும். இது தன்னம்பிக்கை, நம் மீது நம்பிக்கை வைப்பது இது கூடும். ஆனால் நான் முயற்சி செய்தால் 7 வானங்களை தாண்டி சிறுத்துரு முந்தகால போய் அல்லாஹ்வை பார்த்துட்டு வர முடியும் ஒருத்தர் தன்னம்பிக்கை வைக்கிறான்னு வச்சுக்கிறீங்க. இதுக்கு பேர் தன்னம்பிக்கையா? இது முட்டாள்தனம்னு அர்த்தம். அவனுக்கு என்ன முடியுமோ அதை தான் நம்பிக்கை வைக்கணும். மனிதனுக்குன்னு ஒன்று சில விஷயங்கள் முடியும், அதை தான் தன்னம்பிக்கையாக வைக்க வேண்டும். மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் தன் மீது நம்பிக்கை வைக்கிறான் என்று சொன்னால் தன்னம்பிக்கையில் தலை சிறந்த மகன் என்று சொல்ல முடியுமா? அவரை தடுமாறி போனவன் அர்த்தம். அந்த நிலைமைக்கு ஆளானவர்கள் தான் இந்த மனிதர்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வஅஃபு பிஅஹதி ஊஃபி பிஅஹதிக்கும். பனு இஸ்ரவேலர்களே, யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், நான் உங்களுக்கு எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறேன். நியமத்துன்னு சொன்னா சொத்து சுகத்தை அல்லாஹ் சொல்லல, நபிமார்களா உங்களுடைய குடும்பத்துல இறக்கி வச்சு எவ்வளவு பெரிய அற்புதத்தை எல்லாம் நேரடியா காட்டி இருக்கிறேன். கடலை 12 பிரிச்சது யாருடைய இதுல? பனு இஸ்ரவேலர்களுக்கு தான் அல்லாஹ் பிரிச்சு கொடுத்தான். பாலைவனம் தண்ணீர் வறண்ட நிலை, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையில இருந்த அசாவை கொண்டு அடிக்கிறார்கள். 12 கூட்டத்தார்களுக்கு 12 ஊற்றுக்கள் பிரிகின்றன. பாறையிலிருந்து தண்ணி வருது. வைதிஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி ஃபகுல் நضرب بعصاك الحجر. அல்லாஹ் சொல்கிறான், வைதிஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி, தன் கூட்டத்தாருக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் தேடினார்கள். யா அல்லாஹ், இந்த பாலைவனத்துல தண்ணியே இல்லாம போச்சு, அதனால எங்களுக்கு தண்ணி கொடு என்று கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னான், ஃபகுல் நضرب بعصاك الحجر, உங்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த அசாவை கொண்டு இந்த கற்பாறையின் மீது அடியுங்கள் என்று நாம் சொன்னோம். ஃபன்ஃபஜரத், அடித்தார். என்ன நடந்தது? கற்பாறை, பயங்கரமான பாறை. அந்த பாறையிலிருந்து ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷ்ரத் ஐனா, 12 ஊற்றுக்கள் பீரிட்டு வந்தன. அல்லாஹ் சொல்றான், தண்ணி வருமா பாறையில? பாறைக்கு இடையில இருந்து தண்ணி வரும், பாறையிலிருந்து தண்ணி வராது. பாறை பெருசு பெருசா கிடக்குன்னு சொன்னா இடையில இருந்து எங்கிருந்தாலும் வரும், அது மண்ணில இருந்து ஊற்றுக்கண்ணாக பிரிந்து வரலாம். ஆனால் பாறை வெடிச்சு அந்த பாறை உள்ள இருந்து தண்ணி வருமா? வராது. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷ்ரத் ஐனா கத் அலிம குல்லு உனாசி மஷ்ரபஹும். 12 ஊற்றுக்கள் பிரிந்தது மட்டும் இல்லை, அந்த 12 ஊற்றுக்களையும் அடையாளம் காட்டினான். அந்த பனு இஸ்ரவேலர்கள்ல 12 கிளையார்கள் இருந்தார்கள் இல்லையா, இந்த கிளையாருக்கு இந்த ஊற்று சொந்தம், இந்த கிளையாருக்கு இந்த ஊற்று சொந்தம், இந்த கிளையாருக்கு இந்த ஊற்று சொந்தம் என்பதாக சொல்லி ஊற்று கண்களை அல்லாஹ் அடையாளப்படுத்தினான். தங்களுடைய ஊற்றுக்களை தாங்களே என்ன செய்து கொண்டார்கள்? தெரிந்து கொண்டார்கள். இது தமக்குரியதுதான் என்று அறிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவ்வளவு பெரிய நியமத்தை எல்லாம் உங்களுக்கு செஞ்சிருக்கிறோம், அதை நினைச்சு பாருங்க. வஅஃபு பிஅஹதி ஊஃபி பிஅஹதிக்கும், மேலும் நான் உங்களுக்கு செய்து கொடுத்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள். ஊஃபி பிஅஹதிக்கும், உங்களுக்கு நான் தந்த வாக்குறுதியை நிறைவேற்று. அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன். பனு இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு நான் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை நினைத்து பாருங்கள். வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன், அகில உலக மக்களிலே உங்களை சிறந்த சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். யார் அல்லாஹ் சொல்றான்? பனு இஸ்ரவேலர்களே. இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்த குடும்பம் என்று ஒன்று கிடையவே கிடையாது உலகத்துல, பனு இஸ்ரவேலர்கள் மட்டும்தான். இன்றைக்கும் அநியாயங்களை அதிகமாக செய்வதற்கு காரணம் அவர்கள் தங்கள் மீது பெருமிதம் கொண்டிருக்கக்கூடிய நிலைதான். கண்ணியமானவர்களே, இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்கிறான்? இவர்கள் ஆசை வைக்கிறார்கள் கடைசி நபியும் தன்னுடைய குடும்பத்தில் தான் வர வேண்டும் என்று. அல்லாஹ் என்ன செஞ்சான்? நீ எவ்வளவு அத்துமீறி போன, அநியாயம் பண்ண, அடாவடித்தனம் பண்ண, உனக்கு கொடுத்த சிறப்பை நான் பிடுங்கி வேற ஆளுக்கு கொடுக்குறேன் பாரு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? வேறொரு மக்களுக்கு கொடுத்தான். அந்த மக்கள் அரபு மக்கள்.
கற்காலத்து மனிதர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். அறியாமை காலத்திலே அவர்களை சீண்டுவதற்கு கூட யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அறியாத மக்கள், அரபு மக்கள் வந்துவிட்டால், நம்ம தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலையும் கேரளாவினுடைய வரலாற்றிலும் சொல்லுவார்கள், அந்த காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே அரபுகள் வியாபார நிமித்தமாக கேரளாவின் வழியாக என்ன செய்வார்களாம், வருவார்களாம், நம்முடைய இந்தியாவிற்கு வருவார்களாம். வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் ஆரம்ப காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாக அவர்கள் வந்து கரை இறங்கிய உடனேயே அந்த ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுவார்களாம். அரபுகள் வந்து விட்டார்கள், நம்ம பெண்களை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்களாம். நம்ம பெண்களை பாதுகாக்கணும். ஓரளவுக்கு இந்த காலத்துல அப்படி வந்துருச்சு, அது வேற விஷயம். ஆனால் அந்த காலத்துல அறியாமை காலத்து மக்கள், இந்த காலத்துல அல்லாஹ்வுடைய பயம் கொஞ்சம் நெஞ்சம் இருக்குது, ஆனா அன்னைக்கு அல்லாஹ்வுடைய பயமே இல்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு எதையும் சீரழிப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அதன் பிறகுதான் காலப்போக்கில் சேரமான் பெருமாள், இரண்டாம் சேரமான் பெருமாள் கேரளாவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே தான் என்ன செய்கிறார், அரபு மக்கள் வருகிறார்கள். அவர்களுடைய நடை உடை பாவனைகள் மாறுபட ஆரம்பிக்கின்றன. அந்த நேரத்தில் கேட்கிறாங்க, என்ன உங்களுடைய விஷயம்லாம் மாறுபட்டிருக்கு, என்ன ஆச்சு? இல்ல, முகமதுன்னு ஒரு நபி வந்திருக்கிறாங்க, அவங்க சொன்ன விஷயத்தை தான் நாங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அவங்க எங்களுக்கு இப்படி இப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, யாரையும் அநியாயம் செய்யக்கூடாது, சமத்துவமா இருக்கணும், பெண்கள் அந்நிய பெண்களை ஏறெடுத்தும் பார்க்க கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய உள்ளத்திலே பரவ ஆரம்பிக்கிறது லேசான முறையில். இந்த நேரத்தில் தான் ஒரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூஜிசா என்ற அடிப்படையிலே நிலவை பிளந்த சம்பவம் நடக்கிறது. அந்த நேரத்தில் அந்த காட்சியை இரண்டாம் சேரமான் பெருமாள் தன்னுடைய மனைவியோடு அந்த உப்பரிக்கையிலே நின்று அப்படியே காற்று வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அதை காணுகிறார். பிற்காலத்திலே இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வருவது தெரிந்தவுடன் அந்த மக்களை அழைத்து கேட்கிறார், என்ன விஷயம், யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்ன போது, இந்த மாதிரி ஒரு நபி மக்காவில் வந்திருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி அற்புதமெல்லாம் காட்டினாங்கன்னு சொன்ன உடனே, ஆமா நான் கூட பார்த்தேனேன்னு சொன்னார். ஓ, அப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரா, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செஞ்சார், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக சென்றார். சென்று நபி அவர்களை சந்தித்து விட்டு திரும்பி வரக்கூடிய வழியிலே யமனிலே என்ன செய்கிறார், இறந்து போகிறார். அவர் அடக்கமாக இருக்கக்கூடிய இடம் இன்றைக்கும் அரபு நாட்டுக்கே வித்தியாசமான ஒரு ஊராக காட்சியளிக்கிறது. இன்னைக்கு அந்த ஊருக்கு நம்ம போய் பார்த்தோம் சொன்னா கேரளாவுக்குள்ள போன மாதிரி இருக்கும். அரபு நாட்டில் போனா கேரளாவில் போன மாதிரி இருக்குமா? இருக்காது. ஆனா இன்னைக்கும் சேரமான் பெருமாள் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறது, அது கேரளாவை மாதிரியே இருக்கிறது. வாழை தோப்புகளும் தென்னந்தோப்புகளும் நிறைந்த பகுதியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் ஏதாவது அடங்கி கொண்டிருக்கிறார். இப்ப இது ஒரு பெரிய அற்புதமாக கருதப்படுகிறது. எதுக்காக இதை சொல்றோம் சொன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு இருக்கிறதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அதாவது நபித்துவத்தை கொண்டு வந்த இந்த விஷயத்தை அரபு மக்கள் மோசமான மனிதர்களாக இருந்தார்கள். அவர்கள் வந்து விட்டாலே இந்தியாவிலே கடற்பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களே அஞ்சக்கூடிய அளவுக்கு காட்டு மிராண்டித்தனமான மனிதர்களாக, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வெறிபிடித்த மனிதர்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் அந்த கற்கால மனிதர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் கற்கண்டுகளை போன்று இனிப்பானவர்களாக மாறினார்கள். அந்த பாறை போன்ற மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பரிணமிக்கக்கூடிய, அதாவது பகலவன்களை போன்ற ஒரு அற்புதமான மனிதர்களாக மாறியது நபியினுடைய வருகைக்கு பிறகுதான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற வரை அந்த மக்கள் அவ்வளவு மோசமான மனிதர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு இருந்த அந்த மனித இனத்திலே தான் அல்லாஹ் கடைசி நபியை உருவாக்கினான். இதை தான் நம்ம கவனிக்கணும். ஏதாவது ஒரு நாகரீகம், நல்ல ஒரு குணம் படைத்த ஒரு இந்தியா போன்ற நல்ல மக்களுக்கு மத்தியில ஒரு நபி வந்திருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க வாழ்ந்து காட்டிருந்தாங்கன்னு சொன்னா, இது ஒரு வித்தியாசமா நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த இனம், வந்த இடம், வந்த சூழ்நிலை, இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது நபி அவர்களுடைய வருகையே ஒரு பெரிய மோஜிசா. காரணம், இருந்த மக்களை விட ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு வழிகாட்டலை நபி அவர்கள் காட்டியது. அந்த மக்களுக்கு மத்தியிலே தங்களுடைய பிரச்சாரத்தை ஓங்கி ஒலித்து ஒரு பெரிய ஒரு புரட்சி செய்தது. இந்த சமுதாயத்திலே நபி அவர்களுடைய மூஜிசாவுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த யகூதிகள் நினைச்சாங்க,
மோசமான ஒரு குடும்பத்திலிருந்து, அதாவது ஒரு இனத்திலிருந்து, அரபு மக்களை யாருமே பெருசா நினைக்க மாட்டாங்க. இந்த இனத்திலிருந்து கடைசி நபி வருவதா, இதை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். நாங்க படிப்பாளிகள், அந்தஸ்துக்குரியவர்கள், நபிமார்களின் பரம்பரைகள், எங்க குடும்பத்துல தான் கடைசி நபி வரணும் அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு எண்ணத்திற்கு வருகிறார்கள். அப்படி வந்ததின் விளைவு என்னவென்றால் முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் விரோதம் காட்ட ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபிமார்கள், நபித்துவம் என்பது பனு இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இந்த விஷயத்தை நாம் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கேள்வியின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நம்ம கடந்த வாரம் இதுதான் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த ஹதீஸை ஆரம்பத்திலும் சொல்கிறோம். அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தகல்துல் மஸ்ஜித, நான் மஸ்ஜிது நபவியிலே நுழைந்தேன். ஃபைதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசுன் வஹதஹு, நபி அவர்கள் தனியாக அமர்ந்திருந்தார்கள். ஃபஜலஸ்து இலைஹி, நபி அவர்களுக்கு பக்கத்துல போய் நான் உட்கார்ந்தேன். ஃபகுல்து, நபி அவர்கள் தனியா உட்கார்ந்திருக்கிறாங்க, சில கேள்விகளை நபி அவர்கள்ட்ட கேட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி கொண்டு என்ன செய்தேன், அவர்களிடத்திலே நான் சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்தேன். ஃபகுல்து, நான் சொன்னேன், முதலாக கேட்டேன், யா ரசூலல்லாஹ் இன்னக அமர்தனி பிஸ்ஸலாஹ், நிச்சயமாக நீங்கள் தொழுகையை எங்களுக்கு நீங்கள் ஏவிருக்கிறீர்கள் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து கைரு மௌது, ஏற்படுத்தப்பட்ட கடமைகளிலேயே தொழுகை என்பது சிறந்த கடமை. ஃபஸ்தக்ஸிரு அவிஸ்தகில், நீங்கள் நாடினால் இந்த சிறந்த கடமையை அதிகமாக செய்யுங்கள், இல்லை என்றால் குறைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதிகமா செய்யறதும் குறைவா செய்யறதும் உங்க இஷ்டம். நபி அவர்களுடைய நேக்கான அழகான ஒரு வார்த்தை. இந்த தொழுகை என்பது சிறந்த காரியம் என்பதை நான் சொல்ல வேண்டிய விஷயத்தில் சொல்லிவிட்டேன். அதை அதிகமாக நிறைவேற்றுவதும் குறைவாக நிறைவேற்ற வேண்டுவதும் உங்களுடைய இஷ்டத்தை பொறுத்தது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார். அடுத்து அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஃபஅய்யுல் அமாலி அஃலல், அமல்களிலே மிக சிறந்தது எது என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானும் பில்லாஹ் வ ஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொள்வது, இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது, போராடுவது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அமல்களிலே மிக சிறந்த அமல் இதுதான். இரண்டாவதாக அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஃபஅய்யுல் முஃமினீன அஃலல், ஈமான் கொள்வதுதான் சிறந்த அமல் என்று சொல்கிறீர்கள், ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் சிறந்த மூமின்கள், ஆனால் அந்த மூமின்களிலும் மிகச் சிறந்தவர்கள் யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அஹ்ஸனுஹும் குலுகா, ஈமான்தாரிகள் எல்லாரும் ஈமான்தாரி தான், மூமின்கள் எல்லாரும் மூமின்கள் தான், எல்லோருமே சிறந்தவர்கள் தான், நிச்சயமா இதுல சந்தேகமே இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் துக்கப்படாதீர்கள், உங்களை நீங்களே கேவலமாக எண்ணிக்கொள்ளாதீர்கள், மட்டமாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். வ அன்துமுல் அலௌன், நீங்கள் தான் மிக உயர்ந்தவர்கள். ஆலௌன் என்று சொன்னால் மிக உயர்ந்தவர்கள் என்று அர்த்தம். மிக உயர்ந்தவர்கள், எப்போது உயர்ந்தவர்கள், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் ஈமான்தாரிகளாக இருந்தால், நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் தான் மனித சமுதாயத்திலேயே மிக உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்கள் உயர்ந்தவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த மூமின்களிலும் மிகச் சிறந்தவர்கள் யார், அந்த மூமின்களிலும் மிகச் சிறந்தவர்கள் யார் என்று அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அஹ்ஸனுஹும் குலுகா, யார் அழகான நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான். நல்ல குணம் படைத்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இடத்திலே ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மையின் தட்டை கனமாக்குவதிலே மிக சிறந்த ஒரு சாதனம் எதுவென்றால் நற்குணம்தான். நற்குணம்தான். மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, இது போன்ற எத்தனையோ அமல்கள், எல்லா அமல்களும் தராசிலே வைக்கப்படும், எல்லா அமல்களும் நன்மையினுடைய தட்டை நிரப்பும். ஆனால் இதிலே மிக அதிகமான கணத்தை உடையது எது என்று சொன்னால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல குணம். நல்ல குணம் இருந்தால் நல்ல பேச்சுக்கள் வரும், நல்ல வார்த்தைகள் வரும்,
நல்ல முகத்திலே புன்முறுவல், புன்சிரிப்பு வரும், நல்ல அணுகுமுறை ஏற்படும், அனைவரையும் ஆதரித்து செல்லக்கூடிய ஒழுங்குமுறைகள் ஏற்படும், பக்கத்து வீட்டாருக்கு பணிவிடை செய்யக்கூடிய, உபகாரம் செய்யக்கூடிய தன்மைகள் உருவாகும், சலாம் சொல்லக்கூடிய தன்மைகள் உருவாகும், ஏழை எளியவர்களை ஆதரிக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும், சொந்த பந்தங்களை அணுகி வாழக்கூடிய தன்மைகள் உருவாகும், எல்லா முஸ்லிம்களையும் சகோதரர்களாக நினைக்கக்கூடிய மனப்பான்மை உருவாகும். இவை அனைத்துமே நற்குணங்களினுடைய பிரதிபலிப்புகள். அருமையானவர்களே, நாம் தொழுகிறோம், வணங்குகிறோம், எத்தனையோ நல்ல அமல்களை செய்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் சில சாதாரண மக்களை பார்க்கிற போது அவர்களை மட்டமாக நினைக்க தோன்றுகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே நபி அவர்கள் சொல்லி தந்த ஈமான் சரியாக உருவாகவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நபி அவர்கள் சொல்லி தந்த ஈமான் உண்மையான ஒரு பிரதிபலிப்பை நம்முடைய உள்ளத்திலே உருவாக்கி இருக்குமேயானால் யாரையும் நாம் மட்டமாக நினைக்க மாட்டோம். சாதாரண மனிதனாக இருந்தாலும் கூட ஆடையாலும் தோற்றத்தாலும் பொருளாதாரத்தாலும் சாதாரணமாக தெரியக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் நம்மை விட மிக 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 உயர்ந்தவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா பெண்களை பற்றி சொல்கிறான், ஆண்களை பற்றியும் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின், உங்களில் எந்த கூட்டத்தாரும் இன்னொரு கூட்டத்தாரை இழிவாக நினைக்க வேண்டாம், இழிவாக நினைக்க வேண்டாம். அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், யாரை நீங்கள் இழிவாக நினைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட மிகச் சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா நிசாவும், எந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா பொதுவான போதனைகளை செய்வான். ஆனால் இழிவாக நினைப்பது, கேவலமாக கருதுவது என்ற இடத்தை சொல்லுகின்ற இடத்தில் மட்டும் பெண்களை தனியா சொல்லி பிரிச்சு சொல்றான். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த தன்மை பெண்கள்கிட்ட அதிகமா இருக்கும், பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது வலா நிசாவுன், எந்த பெண்களும், மின் நிசாயின், எந்த பெண்களையும் மட்டமாக நினைக்க வேண்டாம், கேவலமாக நினைக்க வேண்டாம், இழிவாக நினைக்க வேண்டாம். அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன், யார் மட்டமாக நினைக்கிறார்களோ, யாரை நினைக்கிறார்களோ அந்த மட்டமாக நினைக்கப்படக்கூடிய அந்த மக்கள் நினைக்கக்கூடிய அந்த பெண்களை விட மிக உயர்ந்தவர்களாக இருக்கலாம். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வலா நிசாவும் மின் நிசாயின் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன் வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும் வலா தனாபஸு பில் அல்காப், உங்களை நீங்களே உயர்ந்தவர்களாக கருதாதீர்கள், பட்ட பெயர்களை சொல்லி அழைக்காதீர்கள், யாரையும் பட்ட பெயர் சொல்லி அழைக்காதீர்கள். அல்லாஹ் தஆலா அழகான உபதேசங்களை சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்கிறான். சூரத்துல் ஹுஜராத் ஒரு அற்புதமான ஒரு சூரா. நேரம் கிடைத்தால் அதை எடுத்து நம்ம அர்த்தத்தை படிச்சு பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனித்தன்மைகள் ஆரம்ப வசனங்களிலே சொல்லப்பட்டு, அதன் பிறகு மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற ஒரு பிரகடனத்தை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அதன் பிறகு அந்த மூமின்களிடத்தில் இருக்கக்கூடாத சில பண்புகளை அல்லாஹ் அதற்கு பிறகு உள்ள உபதேசங்களாக சொல்லி காட்டுகிறான். அந்த உபதேசங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? மனிதர்களே, யாரும் யாரையும் விட உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், எல்லோரும் ஒரு இனத்திலிருந்து வந்தவர்கள். யா அய்யுஹன்னாஸ், சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, மூமின்களேன்னு சொல்லல, மூமின்களேன்னு சொல்லல, மனித இனம் அனைத்துக்கும் அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும், உங்களை நாம் தான் படைத்திருக்கிறோம், மின் தக்கரின், ஒரு ஆண், வ உன்சா, ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் உதயமானாலும் எல்லோருக்கும் ஆதி தந்தை அந்த ஆதம் தான், எல்லோருக்கும் ஆதி தாய் அந்த ஹவ்வா தான், யாரும் மாற்றி சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லோரும் ஒரு கிளையினுடைய குடும்பம் தான், ஒரே ஒரு ஆணிவேரிலிருந்து வந்த ஒரு மரத்தினுடைய கிளைகள் தான் நாம் அனைவரும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், வஉன்சா வஜஅல்னாக்கும் ஷுஊபன், ஒரு ஆணிவேர், ஒரு ஆணிவேர், அதிலிருந்து பிரியக்கூடிய மரம், பல கிளைகளாக உங்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஷுஊபன் வகபாயில, பல கூட்டத்தார்களாக உங்களை ஆக்கியிருக்கிறோம். எதற்கு தெரியுமா? பெருமை அடிச்சுக்கிறதுக்கு இல்லை. ஒரு ஆலமரம் இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, அந்த ஆலமரத்தில் வலது பக்கம் இருக்கக்கூடிய ஆலமரம், இடது பக்கம் இருக்கக்கூடிய ஆலமரத்தில் அந்த கிளை, இடது பக்கம் இருக்கக்கூடிய கிளையை பார்த்து பெருமை அடிக்குமா? நீ இடது பக்கம் இருக்கிற,
உன்னைய விட நான் தான் உயர்ந்தவன் சொல்லுமா? அது ஆலமரம் தான், ஆலமரம் தான், எல்லாமே ஆலமரம் தான். பறவைகள் கூடு கட்டுகின்ற போது கூட வலது பக்கம் இருக்குது, இடது பக்கம் இருக்குது, இதுக்கு சிறப்பு அதிகம்னு சொல்றது இல்லை. சஃப்ல நிற்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? பிலாலுக்கு வலது பக்கத்துல நின்றா, இமாமுக்கு வலது பக்கத்துல நின்றா ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா கூடிடுறோம். ஆனா அப்படி ஒரு சிறப்பு ஆலமரத்துக்கு இருக்கா அல்லது வேறு மரத்துக்கு ஏதாவது இருக்கா? எல்லாம் ஒரு அடிப்படையில் இருந்து வந்தது. இதே போலதான் அல்லாஹ் உதாரணம் காட்டி சொல்கிறான், மனிதர்களே, ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து தான் உங்கள் அனைவரையும் படைத்தோம். பல கிளைகளாக பல கூட்டத்தாராக உங்களை படைத்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நீங்கள் பெருமை அடிப்பதற்காக அல்ல, லிதாரஃபு, உங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக. ஓ, இந்தியாவில இருந்து வந்திருக்கிறீங்களோ? எந்த இடம்? தமிழ்நாட்டில். தமிழ்நாடா? எந்த ஊரு? இந்த ஊரா? ஓ, எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்? இந்த குடும்பமா? ரொம்ப நெருங்கிட்டீங்களே, இப்படி பேசிக்கிறோம் பாத்தீங்களா? இப்படி அறிமுகமாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஆனால் ஒரு விஷயத்தை கொண்டு நீங்கள் உங்களை சிறப்பாக்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியமானவர், மிக சிறந்தவர் யார் என்றால், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே மிக கண்ணியமானவர் உங்களுடைய இரட்சகனிடத்திலே யார் என்றால், உங்களில் யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவராக இருக்கிறாரோ அவர்தான். நாம ஒரு விஷயத்தை கொண்டு பெருமை அடிக்கணும்னு சொன்னா, நான் அல்லாஹ்வை ரொம்ப அஞ்சுகிறேன் என்ற பெருமை மட்டும் அடிக்கலாம். ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் யாருமே நான் அல்லாஹ்வை ரொம்ப அஞ்சுறேன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? அப்படி இருக்கக்கூடியவங்க, அல்லாஹ்வை ரொம்ப அஞ்சக்கூடியவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, நபிமார்கள் எவ்வளவு உயர்ந்தவங்க. அவர்களே சொன்னார்கள், நான் சாதாரணமானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உயர்த்தி பேசுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை விட யூனுஸ் இப்னு மத்தா எவ்வளவு உயர்ந்தவர் என்று சொன்னார்கள். யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னை விட உயர்ந்தவர் என்று சொன்னார்கள். ஆனால் அது உண்மையா? இல்லை. தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சில ரசூல்மார்களை விட சில ரசூல்மார்களை சிறப்புப்படுத்தி இருக்கிறோம். அதுல நபி அவர்களுடைய அந்தஸ்தை பார்த்தா மிக மிக உயர்ந்த அந்தஸ்து. இப்படி இருக்கும்போது நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? நான் சாதாரணமானவன், என்னை விட யூனுஸ் எவ்வளவு உயர்ந்தவர், என்னை விட மூசா எவ்வளவு உயர்ந்தவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, இந்த சாதாரண எண்ணம் நம்மிடத்திலே வர வேண்டும். இந்த சாதாரண எண்ணம் நம்மிடத்திலே வர வேண்டும். ஆக அக்லாக், இதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்.